லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது செவ்வாயும் சனியும் பொதுவாக சேர்ந்துருந்தால் நல்ல பலன்களை வழங்காது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா மிதுன லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியும் இருக்கிறாங்க. அப்படி வந்தால் அது என்ன பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த லக்னத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அவர் 6-11 கூடையவராக செவ்வாய் வந்து விடுவார், 8-9 கூடையவராக சனி வந்து விடுவார். இப்படி வரும் பொழுது இந்த யோகாதிபதிகள், அதாவது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய யோகாதிபதிகளில் ஒருத்தராக சனி வந்துடுவார். சுத்தமாக அந்த லக்னத்துக்கு ஆகாதவர் என்ற முறையில் 6-11 கூடியவராக செவ்வாய் வந்து விடுவார். ஆக மொத்தத்தில் இந்த யோகாதிபதியும் அவயோகாதிபதியும் சேர்ந்து 11 இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ பொதுவாகவே உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணாது அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 கிரகங்களுமே 6-8 கூடியவராக வந்துடுறாங்க. செவ்வாய் 6 கூடையவராக வந்தால் சனி 8 கூடையவராக வருகிறார். சனி 9 கூடையவராக வந்தால் செவ்வாய் 11 கூடையவராக வருகிறார். ஆனால் இந்த இடத்துல 11ல் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார். யார்? செவ்வாய். சனி வந்து அங்கே நீசமடைகிறார். நீசமடையும் பொழுது அங்கே அந்த கிரகம் ஆட்சி பெறதுனால நீசபங்க ராஜயோகத்தை சனி பெறார். நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறாரு. செவ்வாய் ஆட்சி பெற்று அவர் வீட்டில் சனி சேரும்போது நீசபங்க ராஜயோகம் வருது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா? என்னதான் வந்து நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் இந்த இடத்துல செவ்வாய் 4, 7, 8 பார்வை பார்க்கும் பொழுது அவர் 2ஆம் வீட்டை பார்த்து 5ஆம் வீட்டை பார்த்து 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அது ஒரு பிரச்சனை. அதுக்கு அடுத்தபடியாக சனி 8-9 கூடையராக வந்து 3, 7, 10 என்ற பார்வையில் பார்க்கும் பொழுது 3ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்து 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்த்து 10ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆக மொத்தத்தில் செவ்வாய் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் 6ஆம் வீட்டை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். நம்ம சனி வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் 8ஆம் வீட்டை சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்படி வரும் பொழுது இந்த நீசபங்க ராஜயோகம் இருக்கேங்க அப்படின்னா, அதாவது இது தாங்க பெரிய யோக அமைப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது. இந்த மாதிரி அமைகிறது தான் கொடுக்காது. இந்த நீசபங்க ராஜயோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செவ்வாய் திசையிலையோ சனி திசையிலையோ பெருசாக கொடுக்குற மாதிரி நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுத்துரும். வேற ஒன்றும் இல்லை, கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுத்துரும். எந்த வகையில் வருது அப்படிங்கன்னா, அஷ்டமாதிபதியும் 6ஆம் அதிபதியும் அவங்க வீட்டை பார்க்குறாங்க, 2 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. 11ஆம் வீடுங்கிற முறையில் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாலுமே அவங்க 2 பேரும் நீசம் பெற்று சனி 8ஆம் வீட்டை பார்ப்பது அந்த யோக அமைப்புகளை பெருசாக அந்த ஜாதகருக்கு கொடுக்காது அப்படிங்கிறது தான். என்னங்க அவர் ஆட்சி பெற்றிருக்காருங்க, நீசம் பெற்ற சனி நீசம் அடைஞ்சு நீசபங்க ராஜயோகம், இந்த இடத்துல எல்லாமே கரெக்டு தான். லக்னத்துக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல நீசபங்க ராஜயோகம் அடையணுங்கிற ஒரு முறை இருக்குது. அதுவும் முக்கியம். நீசபங்க ராஜயோகம் அடைஞ்சாலே நன்மைகளை செய்வாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரேன். இப்போது இந்த செவ்வாயும் சனியும் இணைந்திருந்து இவங்களை ஏதோ ஒரு வகையில் ராகு தொடர்பு கொள்கிற மாதிரியோ ராகுவை பார்க்குற மாதிரி இவங்க பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் பெரிய குழப்பங்களை கொடுக்கும். எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். 5ஆம் வீட்டுக்கு கெடுபலன்களை, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியத்தை கெடுக்கிறார்கள். குழந்தை ஸ்தானத்தில் பிரச்சனை வருது. மேல் படிப்பு இந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் பெரிய அமைப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான். இதில் புதனான லக்னாதிபதியும் கெட்டு போயிருந்தாருன்னா அந்த ஜாதகமே அவயோக ஜாதகமாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான். புதனும் நல்ல இடத்துல இருந்தாலும் 2ஆம் அதிபதியான சந்திரனும் நல்ல இடத்துல இருக்கணும். இருந்தால் பரவாயில்லைன்னு சொல்லலாம். அதுக்காக ரொம்ப யோகம்னு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான். 11ல் இருந்தாலும் இந்த மாதிரி அவயோகங்கள் வருது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல வர்றது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், செவ்வாய் ஆட்சி வர்றாருங்க. அப்போ சனி இருக்கும் வீட்டை ஆட்சின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா 6-11 கூடையவராக இருந்தாலும் 11ல் இருந்தாலும் 8ஆம் பார்வை உண்டே அவருக்கு செவ்வாய்க்கு. அப்போ 8ஆம் பார்வை இருக்கும்போது என்ன பண்ணுவார்? அவர் 6ஆம் வீட்டை பார்த்து விடுவார்ல. அப்படிங்கிறப்போ செவ்வாயால் நன்மைகளை செய்ய முடியாது. சனி 10ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அவரால் எப்படி நன்மைகளை செய்ய முடியும்? இந்த இடத்துல நீசபங்க ராஜயோகம் கொடுக்குற மாதிரி கொடுத்து கெடுத்துருது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வர்ற முக்கியமான பாயிண்ட்டு. இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ பாருங்கள், மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு 11 செவ்வாயும் சனியும் அப்படின்னு வச்சுக்குவோங்க. செவ்வாயும் சனியும் மிதுனத்தில் இருக்காங்க, அப்படி மேஷத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இவர் 6 11 கூடியவராக, செவ்வாய் 8 9 கூடியவராக, சனி செவ்வாய் 4 7 8ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும் பார்த்து, 2ஆம் வீட்டை பார்க்கலாம், தப்பு கிடையாது அவர். ஆனால் 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் வீட்டை பார்க்குறாரு. 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன், பார்க்குறாரு. சனி 10ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன், பார்க்குறாரு. மொத்தத்தில் சனி 9ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளவில்லை. செவ்வாய் 11 இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் இதில் பிரச்சனை. அதாவது சனி 9ஆம் வீட்டை பார்க்கவும் இல்லை, 11 செவ்வாய் இருந்தும் ஒரு பலனும் இல்லை. அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த நீசம் பெற்ற சனியோட இந்த நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் இந்த 6 8 கூடையவர்ங்கிற முறையில் இவருக்கு 5ஆம் வீட்டை பார்த்து 5ஆம் வீட்டை கெடுப்பார்கள். இங்கே சுக்கிரன் மட்டும் இருந்துட்டாரு அப்படின்னா பரவாயில்லை. சுக்கிரன் மட்டும் இங்கே இருந்து பார்த்துட்டாரு அப்படின்னா கெடுபலன்கள் குறையும். இது ஒன்று தான் ஆப்ஷன், வேறு எந்த வகையிலையுமே பெரிய ஆப்ஷன்ஸ் வராது. சந்திரன் பார்த்தாரு அப்படின்னா சந்திரனும் சனியும் பார்ப்பது பெரிய யோக அமைப்புகளாக வராது. சுக்கிரன் பார்க்கறது நல்ல அமைப்பு. இல்லையா இங்கேருந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா கொஞ்சம் குறையும். இல்லாட்டினா 3 குரு 9ஆம் பார்வையாக செவ்வாய் சனியை பார்த்தாருன்னா கொஞ்சம் கெடுபலன்கள் குறையும். இல்லாட்டினா 6 8 பலன்கள் வரும் பொழுது தேவையில்லாத வம்புகளுக்குள், தேவையில்லாத கடன், எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு விட்டுரும். வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அதுலேயும் சுபக்கிரகங்களுடைய பார்வை இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும். யார் நன்மைகளை அதிகமாக செய்வாங்க அதையும் பார்க்கணும்ல. அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு பார்த்தாரு அப்படின்னா அது பெரிய யோக அமைப்புகளை கொடுக்காது. சுக்கிரன் பார்க்கும்பொழுது தான் நல்ல அமைப்புகளை கொடுக்கும். செவ்வாயும் சனியும் ஓரளவுக்கு 40%, அதுக்காக பெரிய பலன்களை தருவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா 2 பேருமே 6 8 குறைவர்களாக 6ஐயும் 8ஐயும் அவர்களை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் திருப்பி சொல்கிறேன். அதனால அந்த யோக பலன்கள் வராது அப்படிங்கிறேன். இதில் ராகு மட்டும் இங்கேருந்து ஏதாவது சம்மந்தப்பட்டுட்டார் அப்படின்னா ரொம்ப கெடுத்துருவார். இதுதான் இந்த மாதிரி அமைஞ்சு லக்னாதிபதியான புதனும் எங்கேயாச்சும் போய் மறைச்சிட்டாருன்னா அந்த ஜாதகமே அவைகோ ஜாதகமாக மாறிவிடும். அப்போ அந்த ஜாதகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த புதன் சந்திரன் சுக்கிரன் ரொம்ப டாப்பாக இருக்கும். நரநிலைமையில் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஜாதகம் ஓரளவுக்கு மிடிலாக வரும். இல்லாட்டினா மொத்தமாகவே அவயோக ஜாதகமாகவே அது அமைந்து விடும் அப்படிங்கிறது தான். செவ்வாயும் சனி எனக்கு இருக்குங்க, நல்ல யோக பலத்தை தான் கொடுக்குதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த செவ்வாயும் சனியும் இருக்கிற சுபக்கிரகங்களுடைய தொடர்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அந்த ஜாதகத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், டிகிரி கணக்கில் கூட அவங்களுக்கு வந்தால் அது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லாமல் இவங்க மட்டும் இருந்து பாவகிரகங்களுடைய இணைவு வரும்பொழுது கெடுபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில்